மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியிலே பலதரப்பட்ட விடயங்களை நாங்களுமே தந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மகளிர்கே பகுதி அப்படின்னு சொன்னாலே அநேகர் விரும்பி பார்க்கின்ற ஒரு பகுதி என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். பெண்கள் தங்களுடைய மனதில் எழுகின்ற பல கேள்விகளுக்கு விடை தருகின்ற ஒரு விடயமாக இந்த மகளிர்கே பகுதி அமைந்திருக்கும். குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், பெண்கள் எத்தனையோ பருவநிலைகளை கடந்து வருகின்ற போது தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள், அது மாத்திரமல்லாமல் எவ்வளவோ துன்பங்கள், அவர்கள் மனதளவில் சொல்ல முடியாத பல துன்பங்களை எதிர்நோக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோபார் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகளில் இருக்க வேண்டும் என்று தொடர்பான பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக இன்றைய மகளிர்கே பகுதியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம். கர்ப்ப காலத்துல சில பேருக்கு குருதிச்சோகை ஏற்படும். குருதிச்சோகை என்ற அனீமியா கூடுதலாக ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னா, அனீமியா நார்மலா எல்லாருக்கும் கர்ப்ப காலம் தவிர்ந்த முதலேயே குழந்தைகளுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ கூடுதலாக ஏற்படுவது வழமை. என்று சொன்னா மாதம் மாதம் ருதுவாகும் பொழுது அல்லது மாதவிடாயின் பொழுது நிறைய குருதிகள் இழக்கப்படும். எனவே இது பெண் குழந்தைகளுக்கு நடப்பது இயல்பு. எனவே இந்த பிரெக்னன்ட் ஆகின உடனே நாங்க அந்த அனீமிக் கண்டிஷனை லெவல் பண்ண வேண்டும் அல்லது கரெக்ட் பண்ண வேண்டும். என்னன்னு சொன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஓகே, செகண்ட் ட்ரைமஸ்டர்ல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த எங்களுடைய குருதியின் சுற்றோட்டம் கூடிவிடும். தாயினுடையது குழந்தையினுடைய பிளாஸ்மாண்ட ஒலியும் கூடிரும். அந்த ஒலியுமில், அதாவது நிறைய தண்ணியில ஒரு கொஞ்சம் சிவப்பு சாயத்தை கலந்தா அது டைலூட் பண்ணப்பட்டிருக்கு. எனவே நிறைய பிளாஸ்மா இருக்கும் பொழுது எங்களுடைய ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் குறைவான அளவில் இருந்தால் அது ஹீமோ டைலூஷன் நடக்கும். அதாவது டைலூஷன் சொன்னாலே எல்லாம் டைலூட் பண்ணப்பட்டு இருக்கும். எனவே அதுக்குரிய செறிந்த குருதி அங்கங்களுக்கோ தாய்க்கோ பிள்ளைக்கோ போகாது. எனவே இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் இன்எவிட்டபிள் அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா. எனவே இதை நாங்கள் முன்னாலேயே சரி பண்ண வேண்டும். அதாவது ஒரு கர்ப்ப காலத்துல ஒரு நாளைக்கு குறைந்தது 20 தொடக்கம் 25 மில்லிகிராம் அயன் கட்டாயம் எடுக்க வேண்டும். அயனை அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிந்தவுடன் பிறகு சப்ளிமெண்ட்ஸா தருவார்கள். என்னன்னு சொன்னா, எங்களுடைய டயட்ரி மூலம் நாங்கள் எடுப்பது காணாது. எனவே சப்ளிமெண்டா தருவினா அயனையும் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல போடுறதில்லை. என்னன்னு சொன்னா, இந்த அயனை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல எங்களுக்கு பிளசன்டல் டெவலப்மெண்ட் எல்லாம் போதுமான அளவுக்கு நடபடாது. எனவே ஒரு ஓகன் டெவலப் பண்ற காலத்துல அந்த ஓகனை பாதிக்க பண்ணிவிடும் என்றதால செகண்ட் ட்ரைமஸ்டர்ல எடுப்போம். சரி, பார்த்தோம்னு சொன்னா, ஏன் இந்த அனிமியா வருது? அதாவது ஒரு அனிமிக் பேஷண்ட்னு சொன்னா நாங்கள் எடுக்கின்ற உணவு காணாமல் இருக்கலாம். அதாவது உணவு ஏன் காணாமல் போகுதுன்னு சொன்னா, இப்ப காலங்கள்ல சில பேருக்கு அறியாமை இருக்கு, அல்லது அவர்களுக்கு சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், அதாவது குடும்ப பொருளாதார நிலை அவர்களுக்கு குறைவாக இருக்கிற கண்டிஷன்லயா இருக்கலாம். அல்லது இக்னோரன்ஸ், சில உணவுகளை நாங்கள் வேணுமென்றே தவிர்ப்பதனால இப்படியான சத்துக்கள், இரும்பு சத்துக்கள் காணாம போகலாம். அல்லது கூடுதலா, அதாவது மல்டிபரா நிறைய குழந்தைகள் பெற்ற அம்மா, அல்லது வயது கூடின கர்ப்பிணி தாய், இப்படியான கண்டிஷன்ஸால எங்களுக்கு அந்த அயன் இன்டேக் குறைவாக இருக்கு உண்டு. அடுத்ததா எடுக்கிற அயன் கூடவாக இருந்தாலும் அது அப்சர்வ் பண்ற தன்மை குறைவாக இருக்கும். எப்படி அப்சர்வ் பண்ண தன்மை குறைவாக இருக்கும்னு சொன்னா, நாங்கள் அயன் சப்ளிமெண்ட்ஸையோ அயனையோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளுக்கு குடல், அதாவது குடல்ல இண்டஸ்ட்ரியில ஹுக் வேர்ம் ஒன்று இருக்கு. அதாவது குடல்ல ஹுக் வேர்ம்னு சொன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில கொழுவி உடல்ல உள்ள குருதிகளை அது எடுத்து கொண்டிருக்கும். எனவே நாங்கள் எடுக்கிற இரும்பு சத்தெல்லாம் அந்த ஹுக் வேர்ம் தான் எடுக்கும். எனவே அந்த ஹுக் வேர்மை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அதை சாக பண்ற எங்களோட வேர்மெக்ஸ், அதாவது வேர்மி ஃபியூஜ் ஆக்ஷன் உள்ள மருந்துகளை எடுத்து அது ஒரு காரணம். ஒன்றில் நாங்கள் எடுக்கிறது குறைவாக இருக்கும், அப்சர்வ் பண்றது குறைவாக இருக்கும், அல்லது வெளியில போறது கூடவா இருக்கும். என்ன எப்படி வெளியிலன்னு சொன்னா, ஒரு பிரெக்னன்ட் அம்மாவுக்கு மலக்கட்டு ஏற்படும். மலக்கட்டின் மூலம் குருதி, சில பேருக்கு ஹெமராய்ட்ஸ், அதாவது பைல்ஸ் மூலம் கீழே ப்ளீட் பண்ணிக்கொண்டே இருக்கிறதால கூடுதலான அளவு பிளட் போறதால அங்கேயும் அனிமிக் கண்டிஷன் நடக்கலாம். எனவே இப்படியான சந்தர்ப்பங்களால எங்களுடைய அயன் அல்லது ஹீமோகுளோபின் உடம்பில் குறைவாக இருக்கிற தன்மைதான் அனிமிக் கண்டிஷன். அப்ப ஏன் இந்த அயன் தேவைன்னு சொன்னா, அந்த அயன் தான் பிளட் மூலம், பிளட்
அந்த பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் போதுமான அளவு இருந்தால்தான் அந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை சேர்த்து ஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபினா அந்த பிளசன்டல் வெயின் மூலம் குழந்தைக்கு போகுது. அப்ப ஏற்கனவே தாய்க்கு வந்து ஹீமோகுளோபின் காணாட்டில் இந்த பிளசன்டல் வெயினுக்கு போறளால ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து குழந்தைக்கு காணாது. எனவே குழந்தைக்கு போற ஓர்கன்ஸுக்கு போற பிளட் சப்ளை காணாம இருக்கிறபடியா சம்டைம் அங்கேயே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு சுவாச வீதங்கள் அல்லது வந்து கூடுதலா வந்து ஆக்சிஜன் போற குருதிகளின் அளவு குறைவாக இருக்கிறபடியா அந்த குழந்தை உள்ளுக்கு எப்படி இருக்கு, சின்ன மகவா இருக்கலாம், அல்லது உள்ளுக்கே ஹார்ட் பீட்டுகள் குறைவாக இருக்கலாம், அல்லது உள்ளுக்கே வந்து இறந்து விடலாம். இப்படியான கண்டிஷன் இருக்கு. இந்த அயன் கூடுதலா வந்து எங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், அதோட வந்து சின்ன சின்ன நர்வ்ஸ் டெவலப்மெண்ட், இதுகளுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்க போகுது. அப்ப நாங்கள் எடுக்கின்ற கீரைகள் எடுக்கும் பொழுது பார்த்தோம்னு சொன்னா நாங்க சண்டிக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கானி, வெள்ளாரை இப்படியான உணவு கீரைகளை எடுக்கும் பொழுது கடைசியா வந்து இந்த கீரைகளுக்கு அப்சார்ப்ஷனுக்கு தேவையானது விட்டமின் சி. எனவேதான் விட்டமின் அயன் சப்ளிமெண்ட்டை தரும் பொழுதும் விட்டமின் சியோட சேர்த்து எடுக்க சொல்லுவார்கள். எனவே நாங்கள் அந்த கீரைகளை அடுப்புல வச்சு இறக்கியும் பொழுது கடைசியா இறக்கின அப்புறம் ஒரு 2, 3 துளி வந்து நாங்கள் புளியை சேர்ப்போம் உண்டு. மற்றது பார்த்தோம்னு சொன்னா கூடுதலா வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது கோப்பி சேர்ந்த பதார்த்தம் டீயையோ அல்லது டனின் சேர்ந்த பான வகைகளையோ எடுக்கக்கூடாது. ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் அயனை வந்து நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னா அதாவது முன்னுக்கு பின்னுக்கு 1 hour வந்து கூடுதலா வந்து இண்டஸ்ட்ரினை கிளியர் பண்ணி அதாவது எம்டி ஸ்டொமக்ல வந்து எடுக்கிறது கூடுதலான அயன் அப்சர்ப்ஷனுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். எனவே ஒரு விஷயம் உண்டு, இந்த அயன் காணாமல் போனால் அந்த தாய்க்கும் என்ன நடக்கும், அதாவது முதல்ல வந்து கூடுதலா வந்து ஹீமோகுளோபின் உடல்ல காணாவிட்டால் அதை பம்ப் பண்ற அளவு காணாவிட்டால் ஹார்ட் என்ன செய்யும்னு சொன்னா முதல்ல வந்து பல்ஸ் ரேட், ஹார்ட் ரேட் இதுகள் எல்லாம் குறைவாக இருக்கும். பிறகு அந்த கூடுதலான குருதியை வந்து உடல்ல போக்குறதுக்காண்டி அந்த ஹார்ட்டே கூடுதலாக பம்ப் பண்ணும் பொழுது பல்பிட்டேஷன், தாய்க்கு பல்பிட்டேஷன் ஏற்படும். அதாவது நெஞ்சு படபடப்பு. அதுவே கூடுதலான இதயத்துக்கு ஒர்க் லோட் கூடினா சில தாய்மாருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் கூடி வரும். இதுவே பிறக்கிற குழந்தையும் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸோட பிறக்கக்கூடியதாக இருக்கு. எனவே கர்ப்ப காலத்துல வந்து ஒரு 14, 16ல வந்து ஹீமோகுளோபின் லெவலை நாங்க பேணுறது நல்லது. அதுதான் ஏன்னு சொன்னா அடுத்ததா பிரெக்னன்சி டெலிவரியில வந்து நிறைய குருதி இழப்பு தாய்க்கு ஏற்படும். ஏன்னு சொன்னா குருதி இழப்பு ஏற்பட்டு அதனால ஷாக் ஏற்பட்டு அதனால டெத் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. எனவே நாங்கள் பிரெக்னன்ட் டைம்ல வந்து இந்த ஹீமோகுளோபினை வந்து லெவல் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. நன்றி.